உலகின் மிகப்பெரிய சைபோர்க் படையை முதல் முறையாக சீனா உருவாக்கியுள்ளது. மிக குறைந்த எடை கொண்ட பூச்சியின் மூளை கட்டுப்பாட்டு கருவியை உருவாக்கி சீன விஞ்ஞானிகள் புதிய சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சைபோர்க் ஆராய்ச்சியில் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் முன்னணியில் இருந்து வருகின்றன. ஏற்கனவே உலகின் மிக எடையுடைய பூச்சி கட்டுப்பாட்டு கருவியை சிங்கப்பூர் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இது வண்டுகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் போன்ற பூச்சிகளை மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மேலும் இந்த கருவி சுமார் 200 மில்லிகிராம் எடை கொண்டதாக இருந்தது. அதோடு குறைந்த தூரம் பயணிக்கும் திறன் கொண்ட சைபோர்க் விரைவில் சோர்வடைந்து விடுவதாக கூறப்பட்டது. சைபோர்க் தொழில்நுட்பத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய பல்வேறு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தன. இந்நிலையில் சீனாவின் பெய்ஜிங் தொழில்நுட்ப கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஜாவோ ஜிலியாங் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு உலகின் மிக இலகுவான பூச்சியின் மூளை கட்டுப்பாட்டு கருவியை உருவாக்கி புதிய சாதனை படைத்துள்ளது. வெறும் 74 மில்லிகிராம் எடையுள்ள இந்த கருவி தேனீயின் முதுகில் பொருத்தப்பட்டு அதன் மூளையில் 3 ஊசிகளை செலுத்துகிறது. மின்னணு துடிப்புகள் மூலம் கட்டளைகளை உருவாக்கி தேனீயை இடப்புறமும் வலப்புறமும் திரும்ப வைப்பதோடு முன்னேறவும் பின்வாங்கவும் வைக்கிறது. சோதனைகள் 90 விழுக்காடு வெற்றியாக முடிந்துள்ளதாக சீன விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வுக் கட்டுரையில் தெரிவித்துள்ளனர். சைபோர்க் தேனீ முந்தைய சைபோர்க் பூச்சிகளை விடவும் சிறப்பாக செயல்படுவதாக கூறியுள்ள சீன விஞ்ஞானிகள் சைபோர்க் கரப்பான் பூச்சியை விட குறைந்தபட்ச விலகலோடு நேரான பாதைகளில் பறந்தன என்றும் கூறியுள்ளனர். நீண்ட சகிப்புத்தன்மை மற்றும் அதிக இயக்கம் கொண்ட தேனீக்கள் ஓய்வின்றி 5 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டவையாகும். மொத்த உடல் எடையில் 80% சமமான சுமைகளை சுமக்கும் திறன் கொண்டவையாகும். எனவே சைபோர்க் தேனீக்கள் ரகசிய பயன்பாட்டுக்கு மிகவும் பொருத்தமானவையாக உள்ளன. 600 மில்லிகிராம் எடையுள்ள நீண்டகாலம் நீடிக்கும் பேட்டரி சைபோர்க் தேனீ பறப்பதற்கு மிகவும் கடினமாக இருப்பதால் இந்த சவாலை சமாளிக்கவும் சீன விஞ்ஞானிகள் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் காலங்களில் மிகப்பெரிய பயன்பாடுகளுக்கு இது போன்ற சாதனங்கள் உதவ முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். மேலும் இந்த புதிய கண்டுபிடிப்பு அறிவியல் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் கூறுகின்றனர். ஆனாலும் உலகில் நாள்தோறும் பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது சீனாவின் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள இந்த அதிநவீன தொழில்நுட்பம் நன்மைக்கு மட்டுமா அல்லது புதிய அச்சுறுத்தல்களை உருவாக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்.